யோ சாட் சாரி அண்ணா சாட்டை திறமை இருக்கண்ணே, ஏன்னா இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க, அவன் வேலையை பார்த்துட்டு போக மாட்டீங்களா? சிஎம் வந்து ரொம்ப இயல்பாக இருக்கார். யாருக்கு கான்ஃபிடென்ஸ் வந்ததோ இல்லையோ, எனக்கு செம்ம கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் அங்கே பதவி ஏற்றது, இப்போ நான் இங்கே பதவி ஏற்ற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் எவன்ட்டு எச்ச பொழப்பு பொழைக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நான் நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கேன். அதனால் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ ஏன்னா இப்படி பண்ணிகிட்ருக்க? உன் வேலையை பார்க்க மாட்டியா? கட்சிக்காரன் சொல்கிறான்னா கொஞ்சம் மரியாதையே பேசு. முதலமைச்சர் உனக்கு என்னமோ வந்து நீ திங்கிற சோத்திர மண்ணலி போட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணிகிட்ருக்குற. எப்படியாது ஏன் பண்ணுறாது? அண்டு அவர் உனக்கு முதலமைச்சர் இல்லையா? நீ தனி நாட்டில் இருக்கியா? ஏன் அந்த வேலை உனக்கு? அண்ட் மோரோவர் இன்னொருத்தங்க இருக்காங்க, ஜூலியாக்கான்ட்டு. அவங்க வந்து குழந்த கலைஞ்சதுன்னாங்க. அதெல்லாம் ஓகே, குழந்த கலைஞ்சிருக்கலாம். ஆனால் குழந்த கலைஞ்சவங்க எப்படியும் ஒரு வருஷத்துக்கு அந்த சோகத்துலேருந்து வெளியே வர முடியாது. ஆனால் இப்போவும் விஜயனரை கலாய்ச்சி, விஜயனரை ஏதாவது குத்தம் சொல்லி வெள்ளை அறிக்கை நொல்ல அறிக்கை, எந்த அரசும் இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டது கிடையாது. நிதிநிலையை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ எந்த துறைகளை பற்றியோ வெள்ளை அறிக்கை வெளியிட்டதில்லை. தாவேக்கா அரசு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஏன் அது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மூமெண்ட்டை பார்க்க தெரியாதா? அதை கொண்டு வந்து உங்கள் அரசியலுக்கு யூஸ் பண்ணுறீங்க. எனக்கு ஸ்டாலின் ஐயா மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அவங்க எனக்கு மரியாதை கொடுத்தாங்க. ஆனால் வந்து அவங்க சீட்டுக்காக, முதலமைச்சர் விஜய் அந்த சீட்டுக்காக தயவு செஞ்சு மரியாதை கொடுங்க. அதான் நல்லது. இல்லைன்னா பிரச்சனையாயிரும். மிரட்டலாம் இல்லை, இதுதான் உண்மை. இல்லைன்னா உங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த தமிழ்நாட்டை விட்டு ஓடிடுங்க. தமிழ்நாட்டை விட்டு ஓட சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை தான். ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையை பார்த்தா நீங்கள் அப்படி தான் பண்ணணும். அதுதான் நியாயம். இந்த இடத்துல இருந்துக்கிட்டு அவருடைய ஆட்சி கீழே இருக்கிற நீங்கள் அவரே குத்தம் சொல்லிகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு இது நியாயமாக இருக்கான்னு எனக்கு தெரியல. கடவுளுக்கு பயந்து நடந்தால் நல்லது. ஸோ they have to face the God. நீ ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் கடவுளை பார்த்து தான் ஆகணும். அந்த கடவுள் நீங்கள் உண்மையை சொல்கிறீங்கன்னா அதுக்கான வெகுமதியை கொடுப்பாரு. நீங்கள் பொய் சொல்லி ஒருத்தர் தாக்கி முடக்கி உட்கார வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அவரோட தலை முடிய கூட ஆட்ட முடியாது. நல்லபடியாக எல்லாம் நடக்கும். ஸோ they have to do it now. That is a decent way of doing it. இதை விட டீசெண்டாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் யூ ஹேவ் டு கேர்ஃபுல் அபவுட் யுவர் செல்ஃப். சாட்டை திரும்ப இருக்கணும்னா கொஞ்சம் மிரட்டலாம் இல்லை. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்கள மிரட்ட முடியாது. அண்டு ஜூலியாக்காவும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏதாவது எவனாவது பசங்க வந்து கத்தி வச்சுட்டு கட்டி பிடிச்ச போவாங்க, அந்த மாதிரி ஆயிட போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும்.